மகாவிஷ்ணுவை வேண்டாரு. நீ மாயக்குரத்தியாக வடிவெடுத்து இந்த வல்லாளப்பட்டணத்தை நோக்கி குறி உரைக்க வேண்டும். குறி என்னென்ன, நீ என்ன பண்ண, நீ யாருக்கு பிறந்த, என்னென்னு குறியை உரைத்துட்டு அந்த குறியை சொன்ன பிறகு நீயே ஐவேலங்காட்டுக்கு அடியில் ஆலமரத்துக்கு அடியில் ஒரு தாய் கிழவியாக வேடம் பூரணும் அப்படின்னு மகாவிஷ்ணு சொல்கிறாரு. அந்த தாய் கிழவியாக வேடம் பூந்து அந்த நிசோசனியை பிரசவம் பார்க்க போகிற மாதிரி போய் கருவழிக்க வேண்டும் அப்படின்னு மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் சொல்கிறார். அதே மாதிரி அம்பாள் உள்ளே போகிறாங்க. இந்த குறியெல்லாம் சொல்கிறாங்க, வல்லாள கண்டனுக்கு குறியெல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ நிசோசனி யார், எப்படி குழந்தை பிறக்க போகுது, எப்படியெல்லாம் நாட்டை ஆள போகிறேன்னு அம்பாள் குறி உரைக்கிறாங்க. அதன் பிறகு அம்பாளே போய் தாய் கிழவியாக வேடம் பூந்து பிறகுறாங்க. இது தாய் கிழவியாகப்பட்டவளை வல்லாள மகாராஜா போய் கேட்குறாரு, வல்லாள கண்டன் வந்து கேட்குறாரு, இது மாதிரி என்னுடைய மனைவி நிறமாத கர்ப்பமாக இருக்கிறாங்க, அந்த மனைவியுடைய பிரசவம் பார்க்கணும், நீங்கள் வாங்கம்மா அப்படின்னு.